வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோல்டு ஒருவேளை உங்கள் லேண்டில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லேண்ட் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த லேண்டு கடையில் இருக்கிற எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு. ஆனால் அந்த லேண்டு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமே தவிர்த்து அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த பொக்கிஷம் கிடச்சாலும் அதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் அதுக்காக உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லி கடைசியில் உங்ககிட்ட இருந்து அந்த கோல்டை வாங்கிடுவாங்க. அதுதான் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் யூஎஸில் இருக்கக்கூடிய டெக்ஸஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட் மட்டும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா அங்கே ஒரு வேளை நீங்கள் மைண்ட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை நீங்களே வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய பேக்யார்டில் பெரிய தங்க கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நீங்கள் இது யாருக்குமே தரணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் என்ன வேணாலும் லீகலாக பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதோடைய வெயிட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு அதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் டெக்ஸஸில் மட்டும்தான் நடக்குது. அங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே இல்லாத பொக்கிஷமாக சும்மா போகும்போது ஏதாவது ஒரு மீட்டரை வச்சு ரீடிங் எடுத்துகிட்டு போனோம்னா எல்லா இடத்துலையும் டொயின் நடிச்சு ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி டெக்ஸஸ்லேயும் நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு. சஹாரா டெசர்ட் இது ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், இது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு, நம்ம உயிர் வாழ்றதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் இதுக்கு ஆக்சிஜனுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? அங்கே மரமே கிடையாது, அங்கே கடலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, எப்படி ஆக்சிஜன் வரும்ன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய தூசி எல்லாமே நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, தூசியாக அந்த மண்ணெல்லாம் கிளம்பிச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பட் அது நமக்கு எவ்வளோ ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுமா? இப்போ விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்பவே அதிகம். அதனால் அதை குளிர்மைப்படுத்தணும் அப்படின்னா அங்கே மழையெல்லாம் பெய்யணும். அங்கே மழையெல்லாம் எதுவும் பெருசாக பெய்யாததுனால அங்கே இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப ஈஸி ஃப்ளோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது அமேசான் அப்படின்ற அந்த அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, அந்த அடர்ந்த காடு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் 20% ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த உலகத்துக்கு தேவையான 20% ஆஃப் ஆக்சிஜன் அமேசான்லேருந்து தான் வருது. அந்த அமேசானில் ரொம்ப நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் தேவையான வளங்கள் கிடைக்காது இல்லையா? அப்போது மழை ஓவராக பெஞ்சதுனாலும் அது பிரச்சனை தான். அதனால் இந்த சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாமே அதிகமாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹீட்டோடு சேர்ந்து அந்த வெப்பம், அந்த மண் எல்லாமே போய் ரொம்ப ஈஸியாக அதுக்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறது அந்த சஹாரா டெசர்ட்லேருந்து போகக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் தான். இப்போ புரியுதா? இந்த சஹாரா டெசர்ட் ரொம்ப இன்டெரக்டாக மனுஷங்களுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது. ஒரு பூசணிக்காய் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் அதை சாப்பிட முடியும்? நம்ம இந்த இனிப்பு மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு பூசணிக்காய் வாங்கினோம், ஒரு மினிமல் ஆஃப் வெயிட்டில் ஒரு 1 kg அப்படின்ற லெவலில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணால் என்ன உங்கள் ஃபேமிலி சாப்பிட்லாமா? ஆனால் இங்கே வெட்டின ஒரு பூசணிக்காவை ஒரு ஊரே சாப்பிட்லான்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுதான் அலாஸ்காவில் விளையக்கூடிய பம்கின்ஸ். இந்த அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடம் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். இந்த உலகத்திலே அந்த இடம் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே விளையக்கூடிய காய்கறி எல்லாமே ஜெஜாண்டிக்காக வளரும், பெருசாக வளரும். அங்கேருந்து ஒரு வெஜிடபிள் கொண்டு வந்தோம்னா நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஒரே ஒரு முட்டைக்கோசை வெட்டிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு பெருசாக வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, 20 மணி நேரம் அலாஸ்காவில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதிக லெவலில் போகும் அந்த ஃப்ரூட்ஸுக்கு. அப்போது அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வளரக்கூடிய விதமே வேறு. அதுலேயும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஜைஜாண்டிக்காக வளரும். இதை வேறு ஒரு காம்படிஷனாகவே பண்ணுவாங்க. ஏன்னா 2000 பவுண்ட்ஸ் அளவுக்கெல்லாம் வெயிட்டான பம்கின் அங்கே கிடைக்கும். ரொம்ப அதிகமான அழகான ஷேப்பில் யார் வளர்க்குறாங்க பம்கினை அப்படின்ற மாதிரியான போட்டிகள்லாம் அங்கே வைப்பாங்க. அந்த டைமில் அலாஸ்காவுக்கு போனோம்னா அதை பார்த்து ரசிக்கலாம். வெஞ்சன்ஸை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய, அதாவது பழி வாங்கக்கூடிய உணர்வை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கக்கூடிய அனிமல் எது அப்படின்னு கேட்டால் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது, மனுஷங்களையே பழி வாங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டால் அது புலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புலி யாராவது ஒருத்தங்க துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு ஓடுமா. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அதோடைய இனமாகவே இருந்தாலும் சரி. அப்படி கூட இருந்தே குழி புறங்கிறவங்கள சுத்தமாகவே அந்த புலிக்கு பிடிக்காது. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயங்கள்லாம் புரியுது, மனுஷங்களையே புலி சிங்கத்தோடலாம் ஒப்பிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு புலி மாதிரி விடமாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா,
அதுக்கு ரீசன் அதான் போல். நம்ம தான் ஓடுனா துரத்தும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இன்டெரக்டாக அதுக்கு பல மீனிங்ஸை வச்சுருக்காங்க. என்னமோங்க ரொம்ப வெஞ்ச்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனிமல் அப்படின்னு சொன்னால் அது புலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி உங்கள் மூஞ்சியை வந்து ஞாபகம் வச்சுக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பழி தீக்காமல் விடாது. கிட்டத்தட்ட அது ஒரு பெண் புலியாக இருந்துச்சுன்னா படையப்பா நீலாம்பரி மாதிரி கடைசி வரைக்கும் எப்படியாவது உங்களை பழி வாங்காமல் விடாது. ஐஸ்லாண்டில் கொசுவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஐஸ்லாண்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த கொசு ரொம்ப இரிட்டேட் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஐஸ்லாண்டில் கொசு வந்துருச்சு அப்படின்றாங்க. ஏதோ பேய் வந்த மாதிரி. இப்போ ஏதோ 1-2 கொசு சுற்றிட்டு இருக்குதுங்க. போதும் அது ஈஸியாக முட்டையை போட்டு அடுத்த வேலையை பார்த்துரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஐஸ்லாண்டில் கொசுவே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நோ மஸ்கிட்டோஸ் இன் ஐஸ்லாண்ட்னு சொல்கிற மாதிரி நோ ஸ்பைடர்ஸ் இன் அண்டார்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவில் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு வகையே கிடையாதுப்பா, அங்கெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒன்று தான். அங்கே குகைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் உஷ்ணமாலாம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சாலும் அண்டார்டிகா இருக்கிற குளிருக்கு உஷ்ணமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்பைடர் கொஞ்சம் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடம் இந்த அண்டார்டிகா தான். அதனால் அங்கே ஸ்பைடரே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.